ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி நம்மளோட மொபைலில் ஃப்ரீயாகவே பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ ட்ரையலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி மட்டும்தான் இந்த ஃபோட்டோ எஃபெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடிட்டிங் எஃபெக்ட்ஸை நீங்கள் லைஃப் லாங் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏஐ ஆர்ட், அதாவது உங்களோட ப்ரீசெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் இல்லாமல் வீடியோஸையும் நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட கேலரியிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸாக சூஸ் பண்ண அந்த ப்ரீசெட்க்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட் பண்ணி நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு அப்புறமும் நீங்கள் பாட்டமில் இருக்க ஏஐ ஃபில்டர்ஸை சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் லோ குவாலிட்டியில் இருந்தாலும் இந்த ஏஐ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு ரெசல்யூஷனில் கொடுக்க முடியுமோ அந்த ரெசல்யூஷனுக்கு உங்களோட இமேஜை ஹை கிராஃபிக்ஸ்லேயே இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஃபில்டர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஐ ஃபில்டர்ஸை நீங்கள் டைரெக்டாக ஸ்விட்சும் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபில்டர்ஸ் பிடிக்கலனாலும் வேறு ஃபில்டரையும் நீங்கள் டைரெக்டாகவே ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் எடிட் பண்ணுற இந்த இமேஜில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸை இங்கேயே எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ஏஐ எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களோட இமேஜை நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிக்க முடியாது. இங்கே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏஐ எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர்ஸ் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபில்டர் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட கன்சிஸ்டன்ட்க்கு நீங்களே எடிட் பண்ணோனாலும் இங்கே பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இல்லை ஷார்பன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவலாகவும் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கரெக்ஷன் பண்ணோன்னா இந்த ஹீலிங் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்டில் இருக்க பர்சனை நீங்கள் ரிமூவ் பண்ணோனாலும் இந்த ஹீலிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை இதில் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். எக்கச்சக்கமான டெக்ஸ்ட் எடிட்டிங் ஆப்ஷன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டிங்கையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் உங்களோட மொபைல்லையே ஈஸியாக பண்ணிக்க முடியும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த Prequel என்ற இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த Prequel என்ற அந்த வாட்டர் மார்க் இதில் ஷோ ஆகும். அது இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் நிறைய ஆப்ஜெக்ட் ஸ்டைல் மூடும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டிக்கர் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸையும் நீங்கள் உங்களோட இமேஜில் டைரெக்டாகவே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் இமேஜ் கிடைக்காது. அதோட வாட்டர் மார்க் கொடுத்து தான் அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகியிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். 2 இமேஜ்க்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கேலரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கம்ப்ளீட்டாக 2 இமேஜுமே சேமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணோன்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.